அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தேங்காய் சேர்க்காமல் வேர்க்கடலை சேர்க்காமல் இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான வெங்காய சட்னி எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போவுமே வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதோ அதில் 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். நான் பூண்டு பெரிய பல் பூண்டு அப்படிங்கிறனால 2 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் சேர்த்துருக்க பச்சை மிளகாய் மீடியம் காரமாக இருக்கும். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். அதான் பச்சை வாடை போய் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அவ்வளோதான். ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இப்போ நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க, சூடோடு சேர்த்துறாதீங்க. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அடுத்து இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருந்தோம், அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு அடுத்து தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இது இந்த சட்னிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இதை அரைச்சிடக்கூடாது, 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சம் க்ரீன் கலரில் தெரியுதுல, இந்த மாதிரி 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நான் இந்த சட்னியை கிண்ணத்துக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சட்னியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் இப்போ காட்டியிருக்கேன்ல, இந்த அளவில் இருக்கணும். நம்ம இட்லி தோசைக்கெலாம் விடும்போது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு உப்பும் கரெக்டாக இருக்குது, அதை நான் உப்பு சேர்த்துக்கலை. ஃபைனலாக சட்னிக்கு எப்போதும் போல் ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளோதான். வேர்க்கடலை சேர்க்காமல் தேங்காய் சேர்க்காமல் நான் சுட சுட மணக்க மணக்க சூப்பரான இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற மாதிரி வெங்காய சட்னி ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப வேலைப்பாடெல்லாம் இருக்காது, சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே நேரம் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது, வேணும்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வெங்காய சட்னி பார்த்திங்கன்னா நல்ல மெத்துன்னு இட்லிக்கும் மொறுன்னு தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இட்லியில் நல்லா ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனையும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம்ல, இதனோட காரம் பார்த்திங்கன்னா மீடியம் காரமாக இருக்கும். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப வேலைப்பாடு இருக்காது, ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.